ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நட்சத்திரக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை, பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள். இதுக்கான பதிலை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், சேமியா கேசரி. இது நான் சர்க்கரை போடாமல் வெல்லம் போட்டு செய்ய போகிறேன். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதில் வெர்மிச்சில்லி சேமியா நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும், வாசமும் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அது வரையில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 கப் சேமியாவுக்கு நான் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 300 கிராம் சேமியாவை ஒரு கப்பில் போட்டு அளந்து எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வறுத்து வச்ச சேமியாவை உள்ளே கொட்டிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றுனதுனால சேமியா ஒன்று ஒட்டாது, பொழுவொல்னு வரும் நம்மளுக்கு. பாருங்கள், முக்கால்வாசி பதம் வெந்து வந்துச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் எந்த கப் அளவில் சேமியா எடுத்தனோ அதே கப்பில் நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக தோணுச்சுன்னா வெல்லத்தை நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி வரட்டும். இந்த வெல்லத்தில் கல் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். கல் இருக்கிற வெல்லமாக இருந்துச்சுன்னா நல்லா இடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லத்தை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கேசரி நேச்சுரல் கலராக இருக்குது. கலர் பவுடர் நான் எதுவுமே சேர்க்கல. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சேமியாவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வறுத்த ஏலக்காயை சர்க்கரை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட கொட்டிக்கலாம். இதை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான வெல்லத்தில் செஞ்ச கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்க்கரை போட்டு கேசரி செஞ்சோம்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், தித்திப்பு அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வெல்லத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இந்த கேசரி டயட் பேஷண்ட்டு, டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க இவங்க எல்லாமே சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விடுகதை பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள். இதுக்கான பதில் சீப்பு. ஓகேங்க, இந்த கேசரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.